லாகூர் கேட் தான் அமர் சிங் கேட்டுன்னு சொல்கிறாங்க. ரத்தோர் வம்சத்தைச் சேர்ந்த அரசர் நினைவாக கட்டப்பட்டது. இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஜஹாங்கிரி மஹால் வந்து முகலாய மன்னர் அக்பரால் கட்டப்பட்டது. ரஜபுத்திர மனைவிகளுக்கான அது வந்து மாளிகை. இது வந்து ஆழமான சிவப்பு மணற்கற்களால் கட்டப்பட்டது. அது வந்து ஜஹாங்கிரி மஹால். தாஜ்மஹால் வந்து ஷாஜகான் வந்து அவருடைய மகளுக்காக கட்டினார். அது வெள்ளை பளிங்கு கற்களால் ஆனது. அது வந்து ஆக்ரா கோட்டைக்கு உள்ளே தான் இருக்குது தாஜ்மஹால். திவானையாம் வந்து ஹால் ஆஃப் பப்ளிக் ஆடியன்ஸ். இது ஷாஜகான் கட்டினார். இங்கிருந்தால் மன்னர் வந்து பொதுமக்களுக்கு உரையாற்றுவார். அது வந்து தயாள்பாக் ஆக்ராவில் இருக்குது. கார்டன் ஆஃப் த மெர்சிஃபுல்னு அர்த்தம். கருணை உள்ளவரின் தோட்டம் சொல்கிறாங்க. இது ஒரு தன்னிறைவுப்பட்ட ஒரு காலனி. லங்ஸ் ஆஃப் ஆக்ரா, ஆக்ராவின் உடையல்னு சொல்கிறாங்க. பசுமையான பகுதி மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு சமூகம் காரணமாக அழைக்கப்படுகிறது. இங்கே வந்து அக்பர் டோம்ப். இது அக்பரோட கல்லறை. அவர் மகன் ஜஹாங்கீர் வந்து கட்டினது. ஆழமான சிவப்பு மணற்கற்களால் கட்டப்பட்டது. இது வந்து டோம்ப் ஆஃப் இத்மத்துல்லா வந்து நூர்ஜஹான் வந்து அவங்க அப்பாவுக்காக கட்டினது. மினி தாஜ்மஹால்னு சொல்கிறாங்க. வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் கல்லறை. தாஜ்மஹாலுக்கு முன்னோடின்னு சொல்லாங்க. இது வந்து சம்மான் புர்ஜ் வந்து அவுரங்கசீப் வந்து அவங்க அப்பா ஷாஜஹானை இங்கே தான் சிறை வச்சுருந்தார். கடைசி காலம் வரைக்கும் இங்கே தான் ஷாஜஹான் வந்து கழித்த இடம். டோம்ப் ஆஃப் ஷேக் சலீம் சிஷ்டி. இது ஃபதேபூர் சிக்ரியில் இருக்குது. பாபா ஃபரீத்தின் வழித்தோன்றலான சூஃபி துறவி சலீம் சிஷ்டி அடக்கம் செய்யப்பட்ட இடம். இது வந்து ஃபதேபூர் சிக்ரி. திவான் ஐ காஸ் வந்து ஹால் ஆஃப் பிரைவேட் ஆடியன்ஸ், தனியார் பார்வையாளர் மண்டபம். முகலாய பேரரசர் ஷாஜகான், அக்பர் ஆகியோரால் கட்டப்பட்ட ஒரு இடம். அரசவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கியமான விருந்தினர் சந்திப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. இந்த மண்டபத்தில் மையத்தில் வந்து ஒரு பெரிய தூண் இருக்குது. அதுதான் அது ரொம்ப தனித்துவமானது. ஃபதேபூர் சிக்ரி பஞ்ச்மஹல் வந்து அக்பரால் கட்டப்பட்ட 5 நிலை அரண்மனை. பொழுதுபோக்கு மற்றும் ஓய்வெடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஃபதேபூர் சிக்ரி புலந்த் கேட், புலந்த் தர்வாசான்னு சொல்லுவாங்க. முகலாய பேரரசர் அக்பர் வந்து குஜராத்தை கைப்பற்றியதை கொண்டாடும் வகையில் ஃபதேபூர் சிக்ரியில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான நுழைவாயில். ஃபதேபூர் சிக்ரியில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் தான். தேங்க்யூ.